பெரியவா சரணம். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். பாலக்காடில் ராமநாதபுரம்னுங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு முக்கியமான டிவோட்டி மடத்துக்கு பல வருஷம் அவளோட கனெக்ஷன் இருக்குது. பல வருஷம் மாமி சைட்லேயும் கனெக்ஷன் இருக்குது, மாமா சைட்லேயும் இருக்குது, மாமாவோட மாப்பிள்ளை சைட்லேயும் கனெக்ஷன் இருக்குது. ரொம்ப ஹைலி டிவோட்டட் 3 பரம்பரையை நம்ம கனெக்ட் பண்ணி இன்றைக்கி அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். 16 டிசம்பர் 2022 நம்ம ஒரு ராமர் கோவில் திருச்சூரில் சீதாராம சுவாமி டெம்பிள்னு இருக்குது. அது ஒரு 100-120 வருஷம் முன்னாடி கட்டின கோவில். மகாபெரிவா பழைய காலத்தில் தன்னோட சின்ன வயசில் இந்த கோவில் கிரிஜப்பிரஷ்ட இதில் சிஸ்டமில் கட்டணும்னு சொல்லி இவாளோட பரம்பரையில் ஒருத்தருக்கு சொல்லி அந்த வீடியோவை நம்ம 2022 அப்லோட் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவளோட ஃபேமிலியில் ராமச்சந்திரன் அவள் ட்ரஸ்டியாக இருக்கா, ராமகிருஷ்ணன்னு அவள் அதை பற்றி சொல்லியிருந்தா. இன்றைக்கி இவா ஃபேமிலி ட்ரீயில் இன்னொருத்தர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அவளை பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறது பாலக்காடு ராமநாதபுரம் சுப்பிரமணிய வாத்தியார். இவருக்கு ரொம்ப முன்னாடியிலேருந்து மடத்தில் தொடர்பு இருக்குது. இவருக்கு தர்மக்யன்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க மடத்தில். அந்த மடத்தோட பழைய இவாளுக்கு இதை ரெக்கக்னைஸ் பண்ணி மடத்துலேருந்து இவாளுக்கு ஒரு அழகாக சர்டிஃபிகேட் மாதிரி பண்ணி டைட்டில் கொடுத்துருக்கா. இது இவளோட மாப்பிள்ளை சைடோட தாத்தா, மாப்பிள்ளையோட ஸ்ரீராம்னு மாப்பிள்ளை, அவளோட தாத்தா இவர். அவளுக்கு மடத்தோட ரொம்ப வருஷம் தொடர்பு இருக்குது. அவள் தான் ராமநாதபுரத்தில் பாடசாலை நடத்துகிறாள். அந்த பாடசாலையை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவளோட மாமனார் முக்கியமாக புதுப்பிரிவாக்காக கேரளாவில் நிறையா பாடுபட்டிருக்கார் ரொம்ப வருஷம். அவளோட மாமியார் செப்பரேட்டாக அவளுக்கு பெரியவாளோட சம்மந்தம் இருக்குது. அதை பற்றி நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளோட மாமனாரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம். புதுப்பிரிவா எப்போ கேரளா வந்தாலும் இவாத்துக்கு வராமல், இவாத்தில் பூஜை பண்ணாமல் இது பண்ண மாட்டா. நிறையா வாட்டி இவாத்துக்கு வந்திருக்கா. அதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். நமஸ்காரம் மாமி. இது நம்ம மாமாவோட எக்ஸ்பீரியன்ஸு புதுப்பிரிவாவோட மகாபெரிவாவோட பாலபிரிவாவோட கேரளா கைங்கரியத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக நான் நீங்கள் சொல்லிட்டு இருந்தேன் உங்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை பற்றி. சென்னையில் எப்படி மகாபெரிவா ஆரம்பித்து கொடுத்தா, அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட் பிரிண்டிங் ப்ரெஸ் எப்படி பண்ணேள், எப்படி தர்மசாஸ்திரத்துக்கெலாம் எப்படி அவள் கிரந்தம்லாம் பிரிண்ட் பண்ணேலாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தேள். கொஞ்சம் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து உங்கள் ஃபேமிலியோட மடத்தோட காமகோட்டி பீட்டத்தோட ரிலேஷன்ஷிப்பும் மகாபெரிவா எப்படி உங்கள் ஆத்துக்கு வந்தால் சென்னையில் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாமா எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம். சொல்லுங்கள் மாமா. அப்பா பிடி ராஜன், ராஜனன் கம்பெனின்னு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்த மெட்ராஸில். மகாபெரிவா தான் எல்லாமே அவருக்கு. பெரியவாளோட அர்டன் டிவோட்டி அவர். நீங்கள் கூட சொன்னால் கடவுளுக்கு மேலே பெரியவாளை பார்த்து நம்பிக்கை, அவ்வளோ நம்பிக்கை. அப்போ மகாபெரிவா தான் அந்த சங்கர குருகுலம் இருக்குது ஆத்துக்கோ, அங்கே வந்திருந்தப்போ சிபி ராமசாமி ஸ்ட்ரீட்டில் அங்கே பெரியவா வந்தபோது அப்பாட்ட இந்த இடம் வாங்க சொல்லி அங்கே அந்த இடம் ஆற்றுக்கு பேரே குரு கிருப்பாதான். பெரியவா தான் ஆரம்பித்து வச்சா. பாரிஸ் கார்னரில் ப்ரெஸ்ஸும் பெரியவா தான் ஆரம்பித்து வச்சுருக்கா மகாபெரிவா. மகாபெரிவா கூட அப்பாவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். நான் சொல்லுங்க. அண்ணா ஃபஸ்ட்டு பெரிய அண்ணாவுக்கு காலில் பயங்கர பெயின் இருந்தது. டெய்லி ஈவினிங் ஆனால் கால் வலி ரொம்ப துடிப்பா. மெட்ராஸில் நிறையா டாக்டர்ஸ்ட்டு காட்டி எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டா. அப்புறம் ஒரு டாக்டர் லீடிங் சர்ஜன் சண்முக சுந்தரம்னு சொல்லிவிட்டு அவர் ஆப்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி விட்டார். அப்பா பெரியவாளை கேட்காம எந்த காரியமுமே டிசைட் பண்ண மாட்டா. எங்களே கூட்டிகிட்டு பெரியவாள்கிட்ட மடத்துக்கு போய் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. நல்லபடியாக ஆனோம்னு சொன்னோடனே பெரியவா உடனே ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் வேண்டாம், கையில் கிடைக்கிற பச்சளையெல்லாம் வச்சு கட்டு, எல்லாம் சரியாக போய்டுன்னு சொல்லிவிட்டா.
அப்புறமா அதேமாரி நான் தானே அண்ணாக்கு கட்டி விடுவேன். எப்போது சர்வெண்ட் இலையெல்லாம் பறிச்சுன்னு வருவா. ரொம்ப சின்ன வயசு தானே அப்போது காலில் கட்டி ஒரே மாதத்தில் அண்ணாக்கு வலியே இல்லை காலில். அவர் ஒரு 63 இயர்ஸ் இருந்தார். அவர் இருந்த வரைக்கும் அவருக்கு அதுக்கப்புறம் கால் வலியே வரவே இல்லை. அந்த மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அதனால் இன்னும் ஜாஸ்தி பெரியவாள்கிட்ட எங்களுக்கெல்லாம் ஜுரம் வந்தாலே பெரியவா விபூதி தான் இட்டு விடுவாளே தவிர டாக்டர்கிட்ட போக மாட்டோம். அதே மாதிரி சின்ன அண்ணாவும் ஒரு வாட்டி இந்த சின்ன பொட்டியோட பூட்டு சாவி முழுங்கி விட்டார். உடனே அழுது நான் ரொம்ப அழுதேன்னா நினைக்க. அப்போல்லாம் 5 வயசு 6 வயசு இருக்கவன் ஞாபகம் இல்லை கிளியரா. அப்போ உடனே பெரியவாள்கிட்ட போகணுன்னு சொன்னதுனால அப்பா பெரியவாள்கிட்ட கூட்டின்னு போனார். திருக்காட்டுப்பள்ளியில் இருந்தா பெரியவா அப்போது. ஓகே. அங்கே போன உடனே நமஸ்காரம் பண்ணினோடனே சாவி தானே எல்லாம் வெளியில் வந்து கொடுத்து சொன்னா பெரியவா. அன்றைக்கி இந்த ஃபோன்லாம் மொபைல் ஃபோன்லாம் கிடையாதே. அதே மாதிரி யாத்துக்கு வந்தால் உடனே இந்த மாதிரி சரியாயிடுத்து அண்ணாக்கு. அப்புறம் என்னோட டெலிவரி தான் எனக்கு ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். டெலிவரிக்கு ஜஸ்ட் முன்னாடி பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடந்து வயிற்றுல. அந்த டைம் தான் கன்சீவ் ஆயிருக்கேன். பட் அது அப்போ தெரியலை. அப்போ ஒரு 2 மந்த்ஸ் ஆனப்போ டாக்டர்ஸ் எல்லாம் அது அபார்ட் பண்ணி ஒன்றும் வச்சுக்கப்படாது. பிகாஸ் ஸ்டிச் எல்லாம் விடுறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் ரிஸ்க்கு அதனால் சொல்லிவிட்டா. ஆனால் அப்பா நான் பார்த்துக்கிறேன் நம்பிக்கை இருக்குது சொல்லி கூட்டின்னு போய் பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ண கூட்டிகிட்டு போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் டாக்டர் லக்ஷ்மி குமாரி இசபெல்ல டாக்டர் சொன்னால் அது மாதிரி ஹெல்த்துக்கு ரொம்ப இஷ்யூ வரும், கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்போ எங்கள் பெரியவா பார்த்துப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது சொல்லி அப்பா சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறமா டெலிவரி கரெக்டாக அனுஷ நட்சத்திரம் பெரியவா ஜெயந்தி அன்னைக்கு ஆற்றுல ரொம்ப பெருசாக சமாராதனை பண்ணுவா. நிறையா வைதிகாலம் ஈஸ்வரர் எல்லாரையும் வச்சுருந்து ஆற்று ஹால் முழுக்க பார்த்து ஹோமம் எல்லாம் பண்ணி சமாராதனை எல்லாம் நடக்கும். எனக்கு முதல் நாள் ராத்திரியே பெயின் வந்தாச்சு சிவியராக. ஆனால் அப்போ பெரியவா ஜெயந்தி அதனால் பிரசாதம் சாப்பிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு சாயந்தரம் 4 மணி என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறதே. அங்கே போனால் பெயின் வருது, டெலிவரி ஆகிறது இல்லை. அப்போ டாக்டர் இது மாதிரி சிசரின் பண்ணணும், இப்போவே குழந்தை இல்லை, அம்மாவை காப்பாற்றணுமானா உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிவிட்டா. அப்பானா பெரியவா ஜெயந்தி ஒன்றும் ஆகாது, நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை இருக்குது எனக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு ராத்திரி 10:30 மணியும் ஆயிடுத்து. அப்போ டாக்டர் வந்து சைன் பண்ணி கொடுக்க சொன்னால் அப்பா சைன் பண்ணுறது இல்லை. டாக்டர் வந்து நான் கண்டபடி திட்டிட்டு சர்ஜரிக்கெல்லாம் ரெடி பண்ணி விட்டா. அதுக்குள்ளே வெளியில் வந்து அண்ணாட்டேருந்து சைன் வாங்கினா. அப்புறம் சைன் வாங்கின்னு டாக்டர் உள்ள வரத்தே டெலிவரி ஆகிடுது, நார்மல் டெலிவரி. அப்போ டாக்டரே எங்களோட ஃபேமிலி டாக்டர் கொண்டு வந்து காமிச்சாலாம். அந்த இது எல்லாம் ஃபுட் பைப்பு அது எல்லாமே கரிஞ்சு போயிருக்கு. அடுத்து நிறையா அந்த பேரியம் எக்ஸ்ரேனால என்ன தெரியல, அந்த ப்ரொடெக்ஷன் இல்லாமல் அந்த குழந்தை எப்படி 10 மாதம் இருந்தது வயத்தில். மிராக்கிள் பேபி சொல்லிவிட்டா. ஓகே. அப்போலேருந்து மிராக்கிள் பேபி தான் கூப்பிடுவா அந்த குழந்தைய டாக்டர். எப்போ ஓகே ஓகே ஓகே. அச்சா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் கூட்டின்னு போகிறச்சே மிராக்கிள் பேபின்னு கூப்பிடுவாளா? ஆனால் அந்த டாக்டர் ஏத்திஸ்டாக இருந்தான்னு மாமா சொல்லிட்டு. ஆமாம். அதுக்கப்புறமா பெரியவாளை பார்க்கணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி அப்பா டாக்டர் பெரியவாள்கிட்ட கூட்டின்னு போயிட்டு வந்தா. டாக்டரை அதுலேருந்து அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுது பெரியவாள்கிட்ட. அப்புறமா ஒரு குழந்தைக்கு ஒரு 3 மந்த்ஸ் இருக்கிறதே அப்பா எல்லா வருஷமும் பிக்ஷை இப்பவும் நடக்கிறது. துவாதசி பிக்ஷை அப்பா தான் பண்ணுவா. எந்த ஊர்ல இருக்காளோ பெரியவா அந்த ஊர்ல போய் பண்ணிட்டு வருவா. அப்போ அந்த டைம்ல குல்பர்கால இருந்தா பெரியவா. நாங்கள் குழந்தை கூட்டின்னு போகிறது MS சுப்பலட்சுமி அவள் எல்லாரும் எங்களோடய தான் இருந்தா. சதாசிவம் அவள் எல்லாரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் போனோம். அன்றைக்கெலாம் 2 டேஸ் ட்ராவல். ஆமாம். அப்போ அங்கே குல்பர்கா போய் கார்த்தால 4:30 மணிக்கு பெரியவா கூப்பிட்டு அனுப்பினா. ராஜனை குழந்தை எடுத்துன்னு வர சொல்லி. சரி. எங்களுக்கெல்லாம் பயமாக இருந்தது, குழந்தை பசிச்சு அழுமா, பாத்ரூம் போகுமோ எல்லாம். ஆமாம், சன்னதியில் வைக்கணுமே. பெரியவா ஒரு நூண்டு மாடிப்படி வளவில் உட்காந்துட்டு இருக்கா. குழந்தைய அங்கே போட சொன்னா. போட்டு விட்டு நாங்கள்லாம் தள்ளி நின்றுட்டு இருந்தோம். ஒரு 40 மினிட்ஸ் பெரியவாளும் குழந்தையும் மாத்திரம் தான். அது அழலை ஒன்றும் இது ஒரு. அதுக்கப்புறமா கூப்பிட்டு குழந்தைய எடுத்துன்னு போய்க்கோங்க சொன்னா. அந்த மாதிரி நிறையா எக்ஸ்பீரியன்ஸ். பிளெஸ்ஸிங் தான். அதனால தான் அவளுக்கு அதே மாதிரி ஃபேமிலி கிடச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணின்னு வந்த ஃபேமிலிலையும்
எல்லாரும் பெரியவா டிவோட்டீஸ். மாப்பிள்ளையும் அவ ஃபேமிலியும் பெரியவா டிவோட்டீஸ். அதெல்லாம் தான் பெரிய பிளெஸ்ஸிங்கான. தர்மஜன் டைட்டில் கொடுத்ததா? அவ்வளோ சாதாரணமாக அந்த டைட்டில்லாம் கொடுக்க மாட்டேன் யாருக்கும். தர்மஜன்லாம் ரொம்ப ரேர் டைட்டில் இது. அப்பாவுக்கு குரு சேவா ரத்னம்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே. அந்த அப்பாவோட குழந்தைலாம் பிறந்ததுக்கே நாங்கள்லாம் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறோம். குரு சேவா ரத்னம் VT ராஜன் இல்லையா? ஆமாம். ஓகே, சூப்பர். பெரியவா கனவுல வந்திருக்காளா உங்களுக்கு? நிறைய வாட்டி வந்திருக்கா. இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. கண்ணில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அப்போ கண்ணுக்கு செக்கப்புக்காக டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன். போயிட்டு கண்ணில் மருந்து விட்டதுனால வரத்தே பயங்கர கிளார், வெயில் அடிக்கிறதே கிளியராக தெரியாதே. ஆமாம். அப்போ ஆற்று வாசப்படியில் கால் வைக்க போகிறதே என்னமோ நகர்ற மாதிரி இருந்துன்னு கால் எடுத்தேன். பார்த்தா ஒரு குட்டி கோப்ரா படம் வச்சுட்டு படியில. அப்பா, பெரியவா கண்ணாடி கையில் இருந்தது. கடையில் அந்த பெரியவா கண்ணாடி வைத்தா மாமாட்டு கொடுத்தாரு எனக்கு. உங்கள்கிட்ட பெரியவா கண்ணாடி இருக்கு இல்லையா? ஆமாம். அது அவர் பெரியவாளோடது என்ன வானம் கேட்டோன்னே பெரியவா மூஞ்சிலேயே போட்டுன்னு இருந்தா அதை வச்சுக்கோ சொல்லி கொடுத்தார். வைத்தா மாமா ஆற்று பக்கத்தில் தான் இருக்கார். அப்பாவோடலாம் ரொம்ப க்ளோஸ். ஓகே ஓகே. அப்போ அந்த கண்ணாடி கடையில் கொண்டு போய் சரி பண்ணணும்னு போனேன். அந்த பிடி விட்டு அந்த ஃப்ரேம் விட்டுருந்தது சொல்லி அது ஃப்ரேமை மாற்றணும்னு சொன்னேன். பட் ஃப்ரேம் தானே நம்மளுக்கு பெரியவா மூஞ்சிலேயே பட்டுட்டே இருந்திருக்கு. அதனால அப்படியே இருக்கட்டும்னு கொண்டு அது கையில் இருந்ததுனால அன்னைக்கு பழைச்சேன். அவர் கூடவே இருந்து காப்பாற்றின்னு இருக்காரு எப்பவுமே. அந்த நம்பிக்கை என்றைக்குமே உண்டு. உங்கள் பொண்ணை பெரியவா சன்னதி வச்சப்புறம் MS சுப்புலட்சுமி அவள் வந்து ட்ரெயினில் வச்சுட்டே வந்தான்னு மாமா சொல்லிட்டு இருந்தா. ட்ரெயினில் ஒன்றா தான் வந்தோம் நாங்கள் எல்லாருமே ட்ரெயினில். ஓகே. அப்போ அவளும் பெரியவாளை பார்க்க வந்திருந்தா. பெரியவாளுக்கு நேரம் 1 மணி நேரம் பாடினாவா. பெரிய விஷயம். வேறு ஏதாவது கனவு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஞாபகம் வரலையா இப்போ? மாமா சொல்லுவான். சரி, ஓகே. நம்ம வந்து முக்கியமாக மாமா அது எடுக்கணுங்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்தேன். அதாவது ஏகப்பட்ட கனெக்ஷன் வெவ்வேறு டைரக்ஷனில் இருந்தாலும் நம்ம முக்கியமாக இன்றைக்கி கேரளாவில் நம்ம மடத்துக்கு சம்மந்தமாக என்னெல்லாம் கைங்கரியம் நம்ம ஸ்தூபிக்கு முன்னாடியிலேருந்து இருந்தாலும் ஓகே, இல்லை ஸ்தூபிலேருந்து நீங்கள் சொன்னாலும் எப்படியெல்லாம் யாரெல்லாம் என்னென்ன கைங்கரியம் பண்ணியிருக்கா, நீங்கள் எப்படி மடத்துக்கு கனெக்ட் ஆன உங்களோட ஃபஸ்ட்டு மடத்தோட கனெக்ஷன்லேன்னு சொல்லுங்கள். மடத்தை எங்கள் ஃபேமிலி பூராவே காஞ்சி மடத்தோட சிஷ்யா தான். நான் கல்யாணம் பண்ணியிருந்த ஃபேமிலியும் அதுதான், பொண்ணை கொடுத்த இடத்துலையும் அதுதான். ஆமாம். ஸ்தூபி கட்டுறதுக்கு சங்கு ஸ்தாபனம் பண்ணினது அப்பா தான். மகாபெரியவா சொல்லி ஆரம்பித்தது அந்த புது பெரியவாளுடையதில். அன்னைக்கு நம்ம காஷி கண்ணன் இருந்தார். அவர் தான் அதுக்கு இன்சார்ஜாக வந்தார். அவர் வந்தால் நிறைய நேரம் பெரியவாளை பற்றியும் மடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் சொல்லி நம்ம மடம் இப்படி கம்ப்ளீட்டாக நமக்கு அதனால நிறைய மடத்தை பற்றி நமக்கு தெரியும். சின்ன வயசாக இருந்தாலும் அன்னைக்கு அவர் கூட அடிக்க காலடியில் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவோம். அன்னைக்கு சிமெண்டெல்லாம் கிடைக்காது, ஜாஸ்தி கிடைக்காது. ஆனால் ஒரு கிருஷ்ணன் சொல்லி ஒருத்தர் இருந்தார், SV கிருஷ்ணன் சொல்லி. அவர் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அதனால் சிமெண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இருக்கலை. ஓகே. ரொம்ப நன்னா சீக்கிரம் வந்து கொடுத்து நம்ம ஸ்தூபி. எப்போ ஆரம்பிச்சது, எப்போ வந்தது, தோராயமாக ஒரு டேட் சொல்ல முடியுமா? 1979 ஃபுல்லாக வந்துடுது. அது 75 ஆரம்பிச்சாடா? 70 இல்லை 70 அதுக்கப்புறம் தான் 76க்கு மேலே. ஓகே. 3 வருஷத்துலேயே கட்டிட்டா இல்லையா? அதை சீக்கிரம் கட்டி விட்டா. ரொம்ப ரொம்ப சீக்கிரம் கட்டிவிட்டு ரொம்ப நல்லா வரவும் செய்தது. அதான் பெரியவாளோட அந்த ஆசீர்வாதத்தில் அது அந்த படிக்கட்டுன்னும் கிடையாது அதுக்கு. ஆமாம். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் எல்லாமே. ஷட்மத ஸ்தாபனம் பண்ண மாதிரி அது எல்லாம் 8 தளம் இருக்காங்க. மேலே கடைசியில் ஆதிசங்கரன் இருக்கார். அதுக்கு போகிறதும் தெரியாது, அரங்குறதும் தெரியாது. சைடில் பூரா ஆதிசங்கரோட ஹிஸ்டரியும் இருக்கும். எல்லாம் பெரியவாளுடைய டிசைன் தானே அது. எல்லாம் புது பெரியவா மகாபெரியவாளுடைய டிசைன் அது. பெரியவா வந்து அதை ஆரம்பிக்கணும்னு சொன்னதுனால அதை ஆரம்பிச்சது. அப்புறம் ஆதிசங்கரர் வடக்கநாதன் கோவிலில் மகாபெரிவா சொல்லி பிரதிஷ்டை பண்ணான்னு சொன்னான். அது கோயம்புத்தூர் லக்ஷ்மி மில்ஸ் அவன் அங்கே வந்தது. அது அது அங்கே ஆற்றுல கொண்டு வந்து வச்சு வடக்கநாதன் கோவிலில் விக்கிரகம் அதுதான். நான் வந்து இவா கையில் இருக்க நம்ம
புறாவஸ்துக்கு என்ன சொல்லுவா? எனக்கு அந்த கோவிலெல்லாம் ஸ்தூபி இது ஸ்தபதி பழைய இல்லை இந்த ஓல்டு இதெல்லாம் கோவிலெல்லாம் கோவிலோட பழைய ஆர்னமெண்ட்ஸா? இல்லை அது வந்து பரவாயில்ல சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் ஏஎஸ்ஐ ஆமாம் அவன் இருக்குது. சரி வைக்க விட மாட்டா. நான் சொன்னா பெரியவா சொன்னா எல்லாம் வைப்பா. சரி பெரியவா சொன்னா சொல்லி அதை நம்ம பிரதிஷ்டை பண்ணினோம். அதுக்கப்புறம் வடக்கனா புது பெரியவாளுக்கு கேரளா பிரத்யேகமாக குருவாயூர் காலடி வடக்குநாதன்னா ரொம்ப பிடிக்கும். வடக்குநாதன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் பெரியவாளை தான் அவள் கூப்பிட்டா. 2 வாட்டி கும்பாபிஷேகம் நடந்தது. 2 கும்பாபிஷேகம் பெரியவா தான் பண்ணி வச்சா. புது பெரியவா தான் பண்ணி வச்சா. அப்புறம் நிறைய குருவாயூர் கோவிலுக்கு நிறைய பண்ணியிருக்காரு பெரியவா. சொல்லுங்களேன், ஒன்றுனா சொல்லுங்களேன். ஒன்று வந்து ஒரு நாளைக்கே எனக்கு ஃபோன் பண்ணார் பெரியவா. இந்த மாதிரி அமெரிக்காலேருந்து டாக்டர் எத்ன சுப்பிரமணியம் சொல்லி ஒருத்தர், அவரை பார்த்துக்கணும். அவர் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவார், வெளியிலலாம் சாப்பிட மாட்டார். முடிஞ்சால் நீயே கூட்டிகிட்டு போயிட்டு வா கோவிலுக்கு நான் கேட்டேன். அப்போ தெரியல என்ன பெரியவா அப்படி சொல்கிறார். அப்படி சொல்ல மாட்டார், அதை அரேஞ்ச் பண்ணி கொடு தான் சொல்லுவார் அவர். நேராக குருவாயூருக்கு அவரையும் கூட்டிகிட்டு ஃபேமிலி வந்திருந்தார். ரமேஷ் மெட்ராஸ்லேருந்து அவரும் வந்திருந்தார் கூட. அவர் கூட வந்து நான் கொடுங்கல்லூர் திருப்பையாரெலாம் கூட்டிகிட்டு போய் குருவாயூர் கோவிலுக்கு அம்பாள் சந்நிதியோட சைடால் போகலாம். அதனால் கூட்டம் இருக்காது. ஓகே. அங்கே உள்ளே என்ட்ரு பண்ணினதுமா ஆனை வருது. பகவான் ஆனையில் இது பண்ணிடுவார். சீவேலின்னு சொல்லுவா அதுக்கு பேர். ஓகே. வரத்த ஒரு பையன், ஒரு பிராமண பையன் கிட்டக்க வந்தார். அதுக்கு முதல் நாள் எங்கிட்ட சொன்னார், நான் அங்கே வேத பாடசாலை கட்டின்னு இருக்கோம் நம்ம. எங்கள் குருவாயூரில் வேத பாடசாலையை பற்றி பேசுகிறதுக்கு வேண்டி போயிருந்தேன் அங்கே. அப்போது எங்கிட்ட சொன்ன இந்த மாதிரி அந்த குருவாயூரப்பனோட கொடை கேடு வந்திருக்கு, அது ரிப்பேர் பண்ணணும். சரி பண்ணலாமே சொல்லி நான் விட்டுவிட்டேன். மறுநாளைக்கு அப்போ தான் எனக்கு ஃபோன் வந்தது பெரியவாள்கிட்டேருந்து, குருவாயூரில் இருக்கிறச்ச. மறுநாள் இவரையும் கூட்டிகிட்டு வந்தேன். வந்து அம்பாள் சந்நிதியில் வரத்த அந்த ஆனையில் இப்படியே வருதான். பக்கத்தில் வந்து சொன்னார், அந்த மாமாவிட்ட சொன்னேனே அந்த கொடை இந்த கொடை தான். அப்போ அந்த டாக்டர் எத்ன சுப்பிரமணியன் அமெரிக்காவில் வந்து இன்னொருத்தர் பேசுகிறத வந்து என்ன பேசுகிறாரு கேட்க மாட்டா. கரெக்டு. ஆமாம், நம்ம அந்த மாதிரி இருக்கப்பட்டவா இல்லையா? இருந்தாலும் என்ன சொல்கிறான்னு அவர் கேட்டார் எங்கிட்ட. சரி. அவர் அந்த அந்த கொடை குருவாயூரப்பனோட கொடை கேடு வந்திருக்கு, அதை ரிப்பேர் அதை சரி பண்ணி கொடுக்கணும், புதுசாகவே பண்ணி கொடுத்து விடுறோம் அவர். ஓகே. அப்புறம் என்னடா அவர் சொன்னார், இப்படி நம்ம புதுசாக பண்ணணும்னு சொல்லிவிட்டா புதுசாக பண்ணி கொடுத்து விட்றோன்னு சொல்லி கொடுத்து. அப்போ நான் அவள்கிட்ட கேட்டேன் எங்கே பண்ணணும் கேட்டால் அவள் சொன்னால் நீங்கள் எங்கே வேணால் பண்ணி விடுங்கோ பரவாயில்லை. சரி. நம்மளும் ரிஸ்க் எடுக்கண்டாமே, எனக்கு ஒரு ஆறு என்ன ஒன்றும் தெரியும் செய்யாது. அவள்கிட்ட சொல்லிவிட்டு நீங்களே பண்ணி கொடுத்து பண்ணி எவ்வளோன்னு சொன்னால் அதை நீங்களே பண்ணிவிடுங்கோ சொல்லி அவள்கிட்ட சொல்லி மெட்ராஸில் அதை பண்ண கொடுத்தது. ஓகே. பண்ண கொடுத்து அதை நேர பெரியவாள்கிட்ட போய் காமிச்சு பெரியவாள் அதை கையில் வச்சுண்டு பெரியவா அனுகிரகம் பண்ணி அவர்கிட்ட ஒரு நாளைக்கு கார்த்தால ஃபோன் பண்ணார் அவர். நாளைக்கு கார்த்தால அதை கொடுத்து விடலான்னு சொன்னார். அவர் அமெரிக்காலேருந்து வந்திருந்தார். அதை பெரியவா வந்தால பெரியவா வரல. பெரியவாளுக்கு வர முடியல இன்னைக்கு, அதனால பெரியவா வரலை. அதை குருவாயூர் கோவிலில் சமர்ப்பணம் பண்ணினோம். அது ரொம்ப எந்த வருஷம் இருக்கும் அது? அது வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும், 10-12 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 2010 கிட்ட இல்லையா? ஆமாம் இருக்கும், 10-12 கிட்ட. ஆமாம். இப்போது அது குருவாயூர் கோவிலில் அந்த சிவலிங்கா தான் வச்சுருக்கா, அதான் யூஸ் பண்ணுறான். ஆமாம். பெரியவா கலசம் வேணும்னு சொன்னால் நிறைய டெய்லி இந்த கோவிலில் கலபம் நடக்குமே, அந்த கலபத்துக்கெல்லாம் குடம் வேணும்னு சொன்னாவா, சொம்பு வெள்ளியில் சொம்பு வேணும்னு சொன்னா. அது மடத்துலேருந்து கிடைக்குமா கேட்டா, மடத்தை கேட்டால் உடனே பெரியவா அதுக்கு சொல்லி அந்த சொம்பும் பெரியவா தான் அமுச்சு கொடுத்தா. பெரியவா தான் எல்லாம் பண்ணி கொடுத்தா. குருவாயூர் சொன்னால் அவர் அப்படி பெரிய ஒரு அட்ராக்ஷன் பெரியவாளுக்கு அந்த குருவாயூரப்பன் மேலே. குருவாயூரப்பனுக்கு அந்த கோவில் எரிஞ்சு போன உடனே அவள் பிரசனம் பார்த்தா கோவிலில். அந்த பிரசனத்தில் அவள் சொன்னால்
அந்த ஆதிசங்கரனோட பரம்பரையில் வந்த மடம், காஞ்சி மடம், அந்த சங்கராச்சாரியரை கொண்டு எங்கள் பூமி பூஜை பண்ணணும்னு சொல்லி பிரசன விதி கண்டது. அப்போ ஆமாம், அதனால தான் அந்த பெரியவாளையை கூப்பிட்டு ஜெயந்தேஸ்வர சுவாமிகள் தான் அந்த ஒரு புதிய குருவாயூர் கோவிலுக்கு பூமி பூஜை பண்ணினார். அதனால அந்த சம்பந்தம் வருதா? அந்த சம்பந்தம் அப்படித்தான் வந்தது. அதுக்கப்புறம் பெரியவா கேரளா யாத்திரைக்கு வந்திருந்தார். வந்தபோது பெரியவா சொன்னார், இந்த மாதிரி குருவாயூர் கோவிலில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் நம்மடவா, அவளுக்கு என்னவாது பண்ணணும், நீ அது குருவாயூரில் சாப்பாடு போடணும், அதுக்கு நம்ம பிராமண சமூகத்தையும் நம்ம அந்த ஊரில் இருக்கிற கொஞ்சம் வேண்டப்பட்டவாளை கூப்பிட்டு கல்யாண் சில்க், ராமகிருஷ்ணன், அதே மாதிரி 2-3 பேர்லாம் கூப்பிட்டு சொன்னால், இந்த மாதிரி கோயம்புத்தூரில் கூட ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் அதை பண்ணுங்கோ சொல்லி ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகிறதுக்குள்ளேயே அது செல்ஃப் சஃபிஷியൻ്றாக ஆகிடுது. அது வரைக்கும் திருச்சூர்லேருந்து மூர்த்தி நிறைய பேர் இப்படி போயிட்டு சப்ளை இல்லை, ஆள் பார்த்துட்டு போனோமே எப்படி பண்ணுறது. அது செல்ஃப் சஃபிஷியன்ட் நடந்து விடு, ப்ராஜெக்டே செல்ஃப் சஃபிஷியன்ட். ஆமாம், அந்த வச்சுக்கிண்டு அந்த ஒரு ஆதிசங்கர நிலையம் சொல்லி அதை பில்டிங்கை நன்னா கட்டி விட்டா. அப்புறம் வரவாளுக்கு 500 பேர் 600 பேர் புது சாப்பிட்டு இருக்கா. அது பாலப்பெரியவாளோடு ஜெயந்தேஸ்வர சுவாமி ஞாபகமார்த்தமாக பண்ணணும்னு சொல்லி பாலப்பெரியவா ஆசீர்வாதம் பண்ணினது. அது இன்னும் ரொம்ப ஜோராக நடக்கிறது, ஜனங்களுக்கு ரொம்ப உபகாரமாக இருக்குது. இப்போ நைட்டும் அதை கண்டினியூ பண்ணுறா. ராத்திரி டிஃபன் யாருக்காவது வேணுமா, நம்மளோட வாழ்க்கை வேணுமானா தனியே கோத்திரம் எல்லாம் சொல்லணும். அங்கே போய் கோத்திரத்தில் இன்ன கோத்திரம் சொல்லி சொன்னால் அவளுக்கு தனியே சாப்பாடு போடுவா. இன்னும் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப ஜோராக பெரியவா ஆசீர்வாதத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த சிஸ்டம் திருவண்ணாமலையில் கூட நான் ஒரு இடத்துல பார்த்தேன். பிராமணாளுக்கு பண்ணுறா, குலோத்திரம் சொல்லிட்டு தான் அவள் சாப்பாடே போடுவாள். நல்ல சிஸ்டம் அது. ஆக்சுவலி அதுதானே சொல்கிறேன்னே. இப்போ நான் மடத்துக்கு நிறைய ஆஸ்ட்ராலஜி வெளியே நிறைய பேரை கொண்டு காமிச்சிருக்கேன். நிறைய பேரை சொல்லுங்களேன். அது நம்ம மடத்தில் சின்ன பிரச்சனைகள்லாம் வரும்போதெல்லாம் நிறைய காமிப்பா. அப்போது காமிக்கிறது ஒரு ஆஸ்ட்ராலஜருக்கு நம்ம மடத்தை பற்றியோ பரம்பரை பற்றியெல்லாம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் பார்த்து சொன்னார், இந்த சின்ன சுவாமிகள் இருக்காரே, அவர் அந்த பெரிய சாமிகள் ஆட்டமாக ரொம்ப பிரபலமாக ரொம்ப சக்தி உள்ளவராக வருவார். அது இன்னும் என்கிட்ட எழுதி கொடுத்துருக்கார் அவர். அந்த பிரச்சனை சார்த்து சொல்லுவாது, அது இன்னும் வச்சுட்டு இருக்கேன். அது வாக்கு மாதிரி எழுதி. அதே மாதிரி பாலப்பெரியவா அப்படித்தான் வந்துட்டு இருக்கார். நம்மெல்லாம் ரொம்ப பாக்கியமாக இருக்கோம். 3 பெரியவாளையும் பார்க்கறதுக்கு நமக்கு பாக்கியம் பகவான் தந்திருக்கார். ஆமாம், இன்னும் அதே மாதிரி மேலுக்கு அவ அனுகிரகம் நமக்கு வேணும்னு மட்டும்தான் நம்ம வேண்டின்னு இருக்கோம். ஆமாம், இது எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. புது பிரிவா கேரளாவுக்கு வரைச்சே ஸ்டேட் கெஸ்ட்டாக எப்பயும் வருவா. நீங்கள் தான் புது பிரிவாவை ரிசீவ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் கைங்கரியம் பண்ணுறீங்க. அது கொஞ்சம் அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் புது பிரிவா எப்படி நம்ம மடத்தோட சின்ன ஒரு பிரச்சனத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த ஸ்டேட் கெஸ்டெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அது என்னவோ பெரியவாளோட ஆசீர்வாதம் தான். அது ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் நமக்கு எல்லாம் சொன்னால் செய்து கொடுக்கறதுக்கு எல்லாம் பண்ணித்தரத்துக்கு ஆள் இருந்தா அவள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. இன்னும் இப்போ எல்லாம் மாறியாச்சு. நம்ம அயோத்தியாலேயே கும்பாபிஷேகம் பண்ணி வந்தாச்சு. அதை விட பெரிய மிகப்பெரிய சிக்கலே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அயோத்தியா எல்லாம் ஜெயேந்திர பெரியவா தானே அதுக்கு முன்கை எடுத்து அந்த பாலப்பிரியவா தான் நம்ம அயோத்தியா ராமருக்கு கும்பாபிஷேகம் பண்ணினார். அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இப்போ ஆதிசங்கரான ஐயா ஹாஸ்பிட்டல் பிரைம் மினிஸ்டரே இனாகுரேட் பண்ணார். பீகாரில் ஒரு நம்ம மடத்தை விட்டா ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கா, இப்போ கட்ட சொல்லியிருக்கார். அப்போது நம்ம பெரிய நல்ல இதில் இருக்கோம். இன்னும் மேலுக்கு மேலே நம்ம மடத்துக்கு கைங்கரியம் பண்ணன்னு ஆசீர்வாதம் பண்ணன்னு தான் பண்ணி ஆசைப்பட்டு இருக்கோம். கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் காலடி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னெல்லாம் மைண்டில் இருக்குது? காலடியில் பெரியவாளுக்கு இப்போது நம்மளோட வாழ்க்கெல்லாம் அங்கே சக்தித மூர்த்தியோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கும் உபநயனம் பண்ணுறதுக்கெல்லாம் சௌகரியம் இல்லை. அது இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு பெரியவா உத்தரவு போட்டிருக்கா. அது இப்போ கொஞ்சம் பஞ்சாயத்தில் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. பேப்பர் டெக்னிக்கல் பேப்பர்லாம்
முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே வேலையை ஆரம்பிக்கணும். ஓகே. பெரியவா கேரளா யாத்திரை வரத்த இனாகரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம். லைப்ரரி, டிஜிட்டல் லைப்ரரி எல்லாம் பண்ணணும்னு ஆசை உண்டு. ஓகே. காலடியை ஒரு பெரிய சென்டரா, நல்ல சென்டரா ஆக்கணும்னு ஆசை பெரியவாளுக்கும் இருக்கு. அப்போ அது பெரியவா மனசில் நினச்சாலே நடந்துவிடும். அது அதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. ஒரு 10-15 நாளில், ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாம் வேலை முடிஞ்சு விடும். நன்னா நடக்கும். இப்போ மேனேஜர் நமக்கு நல்ல ஒரு மேனேஜர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கார், ராமசுப்ரமணியன் சொல்லி. அவர் நன்னா பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் நல்லா நடக்கிறது. இது அந்த ஆதிசங்கர் பூர்வாசிரமத்தில் அப்பா பூஜை பண்ண கோவில், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பக்கத்தில் மாணிக்கமங்கலம் சொல்லி இடம் இருக்குது. அந்த இதுக்கு முன்னால் பெரியவா பழைய காலத்தில் யாத்திரை வந்தபோது அங்கே தான் இருந்தார். அந்த கோவிலில் பெரிய ஒரு பில்டிங் எல்லாம் கட்டி கொடுத்து, அம்பாள் கோவில் அது. அந்த அதுக்கு அவள்கிட்டே அதை கொடுத்து விட்டா பெரியவா, நீங்களே நல்லா பார்த்துங்க சொல்லி. அது பக்கத்தில் நம்மளும் ஒரு இன்னும் அது பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம். ஓகே. அது நம்ம மடத்தில் இருக்கிறவா காலடியில் தங்குறது வழக்கம் கிடையாது. ராத்திரி அங்கே தங்க மாட்டா, பிக்ஷை பண்ண மாட்டா. அதனால கொஞ்சம் தள்ளி இன்னும் அது பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம். ஓகே. பெரியவாளுக்கு வந்தால் தங்குறதுக்கு பக்கத்தில் ஏதாவது இடம் பார்க்கணும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. கூடிய சீக்கிரம் பெரியவா ஆசீர்வாதத்தில் அதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பெரியவா உங்களுக்கு கனவுல வந்திருக்காளா? அடிக்கடி வருவார். அதெல்லாம் தானே சொல்லுங்களேன். ஏதாவது 2-3 இன்சிடென்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான், வேறு இன்சிடென்ட்டும் இல்லை எனக்கு. பெரியவாளுடைய நமக்கு திடீர்னு ஏதாவது இதுவரையும் அனுகிரகம் பண்ணுற மாதிரி வந்துடும். ஆனால் எப்பாவது வரையும் சொல்லி வருவார். புது பெரியவா திடீர்னு கனவில். அதுதான் இப்போ வரத்துக்கு தெரியுமே மனுஷனோட இது. நமக்கு ஆசை நிறைய இருக்குது. பெரியவாளோட ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொது பிரிவா சித்தி, அதுக்கு சுற்றி ஏதாவது இன்சிடெண்ட் நீங்கள் சித்தி ஆனது அப்போ நீங்கள் வந்தீங்களா மடத்துக்கு? வந்திருந்தேன். அவர் பாலக்காடு இந்த பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, மன்னார்காடு சொல்லி இடம். மன்னார்காடு பக்கத்தில் ஒரு ஐயப்பன் கோவில் இருக்குது. ஓகே. அந்த ஐயப்பன் கோவிலில் இதே மாதிரி பிரசனை பார்த்தபோது ஜெயேந்திரேஸ்வர சுவாமிகள் வந்து இந்த கோவிலுக்கு பூமி பூஜை பண்ணன்னு சொல்லி சொன்னார். சரி பெரியவாள்கிட்ட கேட்டேன். பெரியவா வரேன்னு சொன்னா. அவளே பெரியவாளுக்கு வந்து போகிறதுக்கு ஃப்ளைட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தா. அப்போ பெரியவா சொன்னா, டேய் உங்கள் ராமர் கோவிலில் கும்பாபிஷேகமாக இருக்குது. அதே மாதிரி பாலக்காட்டில் அந்த ராமநாதபுரம் கோவில்லே கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. அது 2 இடத்துக்கும் போனால் கல்யாணமான விசாரிக்கிற மாதிரி 2-3 மாதம் கழிஞ்சு விசாரிச்சா முடியாது, நம்ம 10 நாள்லேயே போயிடலாம் சொல்லி அந்த 2 கோவிலுக்கும் வந்து அங்கே ஆசீர்வாதம் பண்ணார். அப்புறம் அந்த கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் பூமி பூஜை முடித்து எனக்கு சீக்கிரம் கிளம்பணும் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இங்கே நம்ம நிறைய ஜனங்கள் இருக்கா, பெரியவாளுக்கு புது பெரியவாள் என்ன கேட்டால் இங்கே சங்கராச்சாரியர் சொன்னால் காஞ்சி மடம் தான் தெரியும் பக்தாளுக்கு, வேறு யாரையும் தெரியாது, வேறு அவரையும் தெரியாத. சங்கராச்சாரியர் சொன்னால் அவளுக்கு நம்ம காஞ்சி மடம் பெரியவா தான். அப்போது இங்கே வந்தால் அவளுக்கு ஆயிரக்கணக்காக ஆளுங்க நிறைய பேர் இருப்பாள், லட்சக்கணக்கில். ரொம்ப நாங்கள் ஒரு அந்த இன்சிடெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொல்லம் பக்கத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் இதே மாதிரி இனாகரேஷனுக்கு. அங்கே பார்த்தா ஒரு லட்சக்கணக்காக ஆள் உட்காந்துருக்கா, பக்தாள் உட்காந்துருக்கா. இன்ஃபார்ம் பண்ணாதே தெரிஞ்சிருக்கல. அன்னைக்கு வேற இங்கே டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக்கு, இது இருந்தும் ஜனங்க நிறைய இருந்திருக்கா, லட்சக்கணக்கு பேர் உட்காந்துருக்கா. பக்கத்து பேர்லாம் நான் அவள அழறா பெரியவாளை பார்த்துட்டு, என்னடா அது நம்மெல்லாம் பார்த்ததே கிடையாது. அவள்கிட்ட பெரியவாள்கிட்ட அவ்வளோ பக்தி அவளுக்கு, அவள்லாம் நேரம் பார்த்ததே கிடையாது. அது சங்கராச்சாரியர் சொன்னால் என்னது, ஒன்றும் கேரளா ஆனாலும் ஆதிசங்கரனை பற்றி தெரியாது. நான் படிப்பிக்கிறது நம்மளை ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிப்பிக்கிறது கிடையாது. வெள்ளக்காரன் போட்ட காலேஜ் சிஸ்டம் அதுதானே. நம்மளை பற்றி நம்ம சனாதன தர்மத்தை பற்றி ஒன்றும் பேசுகிறதும் கிடையாது, நம்ம படிக்கிறதும் கிடையாது. இருந்தும் நம்ம கம்யூனிசம் இருந்தாலும் இந்த ஊரில் பக்தி ஜாஸ்தி. கேரளாவில் நிறைய ஜனங்க வந்திருந்தா. அவள் பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்து பெரியவா சொன்னான், டேய் அந்த கோவிலோடு
பிரகாரம் நம்ம கட்டி கொடுத்து விடுறோம், வெளிப்பிரகாரம் அந்த பூரா கட்டி கொடுத்து விடுறோம்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். அப்போது நான் சொன்னேன், பெரியவா நான் சொல்லண்டா, பெரியவா நீங்கள் சொல்லுங்கோ. அது சொன்னபோது அதை அந்த ஹர்ஷவாரம் சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய ஆனந்தம் அவளுக்கு. ரொம்ப ஜோராக நடந்தது. அதுக்கப்புறம் பெருந்தல்மண்ணா சொல்கிற இடத்துல கோவில் இருக்குது, நரசிம்ம சுவாமி கோவில். அங்கே அந்த கோவிலில் இந்த மாப்பிள்ளை லஹலை சொல்லி நடந்துட்டு இருந்தது. மாப்பிள்ளை லஹலை முஸ்லீம். சரி. அதில் ஒரு முஸ்லீம் வந்து ஹிந்துவாக கன்வெர்ட் பண்ணி ராமசிம்ஹன்னு பேர். ராமசிம்ஹன், ரைட். அவர் படம் கொடுத்து எடுத்தார், இந்த மோப்லா ஜெனசைடை பற்றி படம் கூட எடுத்தார். அந்த அவர் வந்து அவருக்கு கனவில் பார்த்து அந்த ஒரு கோவில் கட்டுறதுக்கு வேண்டி அந்த பழைய கோவில், அந்த கோவிலை கட்டினார் அவர். ஓகே. அந்த கட்டி நாளைக்கு கும்பாபிஷேகம், இன்னைக்கு நைட்டு அவரோட கழுத்தை வெட்டி லகலை பண்ணினான். அப்புறம் அந்த மூர்த்தியோட கழுத்தெல்லாம் உடைச்சி எல்லாம் பண்ணினான். அப்போ அதை ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு கோபாலகிருஷ்ணன் சொல்லி ஒரு வயசான ஒருத்தர் வந்தார். அன்னைக்கு வரும்போது அவருக்கு 10-80 வயசாக இருக்கும். ஒரு ஸ்கூட்டரில் உட்காந்து பின்னாடி வந்தார் அவர். அப்போ நேக்கு எங்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி காஞ்சி மடத்துக்கு ஒன்று போகணும், நீங்கள் ஒன்று சொல்கிறாளா கேட்டேன். நான் என்னோட ரெக்கமெண்டேஷன்லாம் வேண்டாம், இங்கே நேராக போயிடுங்க, பெரியவாளை பார்த்தா, பெரியவா அங்கே தான் இருக்கா சொன்னேன். பெரியவாளை போய் பார்த்தா. அப்புறம் எனக்கு அங்கேருந்து மேனேஜர் ஃபோன் பண்ணுறார், பெரியவா 10 கொடுக்க சொன்னா. 10 எனக்கு புரியல முதல்ல. வெங்கட்ராமன் 10 லட்சம் ரூபா கொடுக்க சொன்னான் பெரியவா. எத்தனை 10-20 வருஷம் முன்னாடி. ஆமாம், பெரிய விஷயம் அது. 20 லட்சம் ரூபா கொடுக்க சொன்னால், அப்போது நார்மலாக என்ன பழக்கம் கேட்டால் ஏதாவது இப்படி பண்ணணும்னு சொன்னால் நான் முதல்ல என்ன போய் பாருக்க சொல்லுவா, அங்கே சரியாக நடக்கிறதா, கரெக்ட் சரியாக இருக்கா பாருக்கணும்னு சொல்லுவா. நான் போய் ரிப்போர்ட்டு கொடுப்பேன். இது ஒன்றுமே சொல்லவே இல்லையே, இப்போ நீ என்ன சொல்கிற, நீக்கு தெரியாது அந்த கோவில் எங்கே இருக்குன்னே தெரியாது, அவள் பார்க்கணும்னு சொன்னால் நான் அனுப்பினேன், நம்மளதை நான் பார்த்து சொல்கிறேனேன்னு சொன்னான். உடனே பெரியவா மேனேஜர்கிட்ட சொல்கிறார், அந்த இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன், அவர் போனது கிடையாது, வெங்கட்ராமன்லாம் போயிருக்க மாட்டான் அந்த இடத்துக்கு. அது வந்து பெருந்தல்மண்ணா பக்கத்தில் ஒரு அம்பாள் கோவில் இருக்குது, அந்த அம்பாள் கோவில் பக்கத்தில் இருக்குது, அந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன். நம்ம கெட்டி கொடுக்கணும் அந்த கோவிலை. முஸ்லீம்ஸ் வந்து அந்த கழுத்தெல்லாம் உடைச்சி அந்த கோவிலில் நம்ம தான் பண்ணி கொடுக்கணும், நம்ம தான் முன்கை எடுக்கணும்னு சொல்லி பணம் கொடுத்தா. அது பண்ணி கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கும் பெரியவா தான் வந்தா. எந்த வருஷம் அது? ஒரு 5-6 வருஷம் முன்னாடி இல்லை, ஒரு 15 வருஷம் முன்னாடி. 15 வருஷம் முன்னாடி. சரி சரி. அந்த கோவில்லாம் கட்டி அதுக்கப்புறம் பெரியவா இங்கே வந்து கொடுத்தா. அதுக்கப்புறம் அந்த மன்னார்காடு கோவிலில் கும்பாபிஷேகம் அந்த இதுக்கு வந்து பூமி பூஜை பண்ணினதுக்கப்புறம் அவசரப்படுறார் கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு பெரியவா. பிட்சை எடுத்துக்கலை, ஒன்றும் எடுத்துக்கலை, கிளம்புறார். சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லி. அப்புறம் நான் கேட்டேன், இந்த மாதிரி இது ஸ்டேட் வண்டி, அது கோயம்புத்தூருக்கு போனமே உங்களை கொண்டு விடுறதுக்கு, கேரளா பார்டர் வர வழியாடு தாண்டாது, நீ வா நமக்கு போகலான்னு சொன்னார். அந்த டிரைவரானா அவரையும் கூட்டின்னு நேராக கோயம்புத்தூருக்கே வந்து விட்டார். அப்படி ஆக்சுவலி போகக்கூடாதுல்ல? போகக்கூடாது. அவன் வந்தார், அந்த ஸ்டேட் கார்லேயே அங்கே வந்தார். காமாட்சி அம்மன் கோவில் கோயம்புத்தூருக்கு போச்சு. போய் நாங்கள் எங்களெல்லாம் சாப்பிட சொல்லிவிட்டா பெரியவா. சரி, நீங்கள்லாம் போய் சாப்பிடுங்கன்னா. பெரியவா அங்கே போய் 15 நிமிஷம் உட்காண்டா. வசந்து வந்து கேட்டால் பிட்சை வேணும், பிட்சை சாப்பிடணுமே. இல்லை பிட்சையெல்லாம் இப்போ பண்ண வேண்டாம்னு சொல்லி விட்டா பெரியவான்னா. நமக்கான மனசுக்கு விஷயமா நாங்கள்லாம் சாப்பிட்டாச்சு. பெரியவான்னு சாப்பிடலையே, நீ நேராக வண்டியை விடு, லக்ஷ்மி மில்ஸ் கார்டன்ஸுக்கு வண்டியை விடுன்னா. சரி, நேராக அங்கே போனால் உள்ளேருந்து சத்தம் கேட்கறது. ஆறு வெங்கட்ராமனா கேட்டார். ஆறு பார்த்தா நீக்கு அந்த சத்தம் ஞாபகம் வரல. பார்த்தா தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் இருக்கார் உள்ள. அவர் கண்ணனோ கொஞ்சம் தெரியலை. அவர் அங்கேருந்து என்னோட சத்தத்தை கேட்டு நான் வந்திருக்கேன்னு புரிஞ்சுட்டு இருக்கார் போல் இருக்கு. என்கிட்ட கேட்டா பெரியவாள் வந்தாச்சா கேட்டா, பெரியவா வந்தாச்சு, நான் வாசல் இருக்கா, அவள் லக்ஷ்மி மேன் சவால்கிட்ட பேசின்னு இருக்கா, நான் பெரியவாளுக்கு தான் காத்துட்டே இருக்கேன் சொன்னார் அவர். அப்புறம் பெரியவா உள்ளே வந்தா. பெரியவாள் வந்து பெரியவாளை அபிவாதம் பண்ணாளவா. அவள் வந்து நாங்கள் தனியாக பேசிக்கணும்னு சொன்னார். சரி, நாங்கள்லாம் வெளியில் போயிட்டோம். அவள் 2 பேரும் நிறைய நேரம் பேசின்னு இருந்தா. பேசிட்டு அவருக்கு உடம்பு
ரொம்ப தள்ளலை. அது அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாளில் தயானந்த சரஸ்வதி சமாதி ஆயிட்டார். அந்த அவரை பார்க்கறதுக்காகத்தான் பெரியவா பிக்ஷை கூட பண்ணாமல் அவசரமாக வந்தார். பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு அவருக்கு ரொம்ப தள்ளலை, அவர் ஆசைப்படுறார், அவர் ஆசீர்வாதம் பண்ணன்னு சொல்லி ஓடி வந்தார். இன்னும் சாப்பிடாம அன்னைக்கு பிக்ஷையே இல்லை பெரியவாளுக்கு. அப்புறம் உடனே ஃப்ளைட் ஏறி நேராக சென்னைக்கு போயிட்டார். மடத்துக்கு அப்புறம் மடத்திலே இன்னொரு இன்சிடென்ட் என்ன கேட்டால், நெச்சூர் வெங்கட்ராமன் சொல்லி ஒருத்தர் இருக்கார். இப்போ தான் சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கார். எனக்கு ஃபோன் எங்கிட்ட சொன்னா, டேய் உன் பேரில் ஒருத்தர் கதை சொல்லுவார், அவரை கூப்பிடுன்னா. சரி, எனக்கு புரியலை. திடீர்னு கேட்டால் எனக்கு புரியலை. எனக்கு இந்த உங்கள் பேர் கரெக்ட் அவருக்கும் அதே பேர் தானே, எனக்கு புரியலை. அப்புறம் என்னடா இப்படி உன் பேர் உனக்கு தெரியாதா கேட்டார். கேட்டேன், அதான்டா கதை சொல்லி வரேன் உங்கள் ஊரில், அவரை கூப்பிடுனார். சரி, நான் அவரை ஃபோன் பண்ணேன் அவர்கிட்ட. அவர் ரொம்ப டைட் ஷெடியூல் இருக்கப்பட்டவர். அவர் நிறைய இடத்துக்கு போவார். அப்போ எங்கே பக்கத்தில் இருந்தால் அவர்கிட்ட சொல்லலாம். அவர் அன்னைக்கு ஒசூரில் இருக்கார். நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி பெரியவங்களை பார்க்கணும்னு சொல்கிறேன். அதனால நான் 2 மணி நேரம் டைம் ஆகும், மன்னிச்சுக்க சொல்லுங்கன்னார். பெரியவாள்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து விடுறேன், ஒசூரில் இருக்கேன், உடனே வரேன்ட்டார். உடனே வந்து விட்டார். அவர் வந்தார். அவர் 2-2.5 மணி நேரம் ஆச்சு வரத்துக்கு. அவர் வந்து பெரியவா அப்போ தான் ரெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தா. பெரியவா வந்தா 2 பேரும் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்தார். படுத்தான். இவரும் வாயை திறந்து ஒன்றும் பேசலை, அவரும் ஒன்றும் பேசலை. 1 மணி நேரம் 2 பேரும் அப்படி மூஞ்சியை பார்த்துட்டே மௌனத்திலே உட்காந்துட்டு இருந்தா. அப்புறம் பிரசாதம் கொடுத்தா பெரியவா. அவர் நமஸ்காரம் பண்ணார். நான் போய் காதில் பெரியவன் நீங்கள் தானே வர சொன்ன நெச்சூர். அவரும் அதுக்கும் ஒன்றும் பதில் சொல்லலை பெரியவா. கொஞ்சம் சிரிச்சுட்டார், அவ்வளோதான். சரி, இந்த பிரசாதத்தை கொடுத்தார், நடந்தார். நான் அவர்கிட்ட போயிட்டு நெச்சூர் வெங்கட்ராமன் அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி மன்னிச்சுக்கணும். அவர் சொன்னார், உங்களை ஒன்றும் என்ன நீ இப்படி சொல்கிறே, நான் அவருக்கு எங்கிட்ட என்ன சொல்லணுமோ அவர் எங்கிட்ட சொல்லியாச்சு. அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாச்சோ எனக்கு புரிஞ்சாச்சுன்னு அவருக்கும் புரிஞ்சாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ என்ன இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவரை தனியாக பார்க்கறதுக்கு, அதை விட எனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த மாதிரி நிறைய லீலைகள் அப்படின்னு நிறைய நடக்கும். நமக்கு அது பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியம். அதை விட்னஸாக இருந்தோம், நம்ம எல்லாம் தான் நமக்கு ஒரு பாக்கியம். இப்போ சொல்லுங்க பிரசனம் பார்க்கறது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு யாருக்கு? பிரசனம் பார்த்தபோது பெரியவாளை நீ தென்னந்தூர் கோவிலுக்கு அழைச்சிட்டு போனேன்னு சொன்னார். சரி, பிரசனம் பார்க்கறத பெரியவாள்கிட்ட நான் இப்படி போய் சொல்கிறது, தென்னந்தூர் கோவிலுக்கு நீங்கள் வரணும் பிரசனம் சொல்லியிருக்கான்னு சொல்ல முடியாது. எங்கே இருக்குது கோவில்? திருச்சூர் பக்கத்தில் வடக்காஞ்சேரி சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் திருச்சூர்லேருந்து 25 கிலோமீட்டர். சரி, அந்த கோவில் எப்படி சொல்கிறது தெரியல பெரியவாள்கிட்ட. அப்புறம் கடைசியில் இந்த கோவிலுக்கு போகலாமா கேட்டேன். அந்த கோவிலுக்கெல்லாம் நான் நடந்து பத யாத்திரை போயிருக்கேன்டா, இங்கெல்லாம் போக வேண்டாம், நீ போயிட்டு வந்தா போன்னு சொன்னார் என்கிட்ட. இருந்தாலும் ஜோசியம் சொல்லியிருக்காரு பெரியவாளுக்கு அந்த கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நமக்கு நம்மளே இருந்தாலும் நம்ம மனுஷா தானே. அவர் பூச்சுன்னா அவருக்கு அந்த உடம்பு சரியாயிடுமே. நான் திருப்பின்னு சொன்னேன், நம்ம போயிட்டு வந்து விடலாம், பக்கத்தில் தான் இருக்குது, எல்லாம் நீ போயிட்டு வந்தால் போருண்டா, இல்லை நான் போயிருக்கேன் அங்கே திருப்பின்னு சொன்னார் அவர். அப்புறம் அவர் திருவேண்டரம் போனார். திருவேண்டரம் போய் 2 நாள் கழிஞ்சு எனக்கு ஒருத்தர் 2 பேர் வந்தா. இந்த மாதிரி வரவூர் சொல்லி ஒரு இடத்தும் இருக்குது. வரவூர் அது வந்து வடக்காஞ்சேரி பக்கத்தில் இருக்குது. இந்த கோவில்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். இந்த தென்வந்திரி கோவில் பக்கத்தில் இந்த டிப்பு சுல்தானோடு அந்த லகல சமயத்தில் அங்கே பெரிய சிவலிங்கம் இருக்குது. 50-60 அடி பக்கத்தில் நிறைய சிவலிங்கம் ரோட்டில் கிடக்கு. சரி. நான் போனது கிடையாது. அதை புனருத்தாரணம் பண்ணணும். இதே மாதிரி எங்களுக்கு ஜோசியம் சொல்லியிருக்கார், சங்கராச்சாரிய சுவாமிகள் வந்து பூமி பூஜை பண்ணணும்னு, அவர் எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும்னு. நான் சொன்னேன், இப்போ தான் வந்து திருவேண்டரத்தில் இருக்கார், நீ திருவேண்டரத்துலேருந்து அவர் கிளம்பி போவார், இங்கே வரதுக்கு சான்ஸ் இல்லை, சொல்லி போலேன். இன்னும் எங்களுக்கு சின்ன கோவில், எங்கள்கிட்ட பணமும் இல்லை, அவள்லாம் தனியாக கூட்டிகிட்டு வரணுமாண்ணா. நான் கேட்டு பார்க்குறேன் பெரியவாள்கிட்ட.
முடிஞ்சால் வருவரை சொன்னேன். வந்தால் நாளன்னைக்கு வரும், உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியுமா கேட்டேன். நாங்கள் அரேஞ்ச் பண்ணி விடுறோம்னா உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்படி கோவில் இருக்குது. அப்போ பெரியவாளுக்கு ஞாபகம் வந்து இந்த மாதிரி அங்கே ஒரு டிப்பு சுல்தான் உடைச்ச கோவில், பெரிய ஒரு கோவில், ரோட்லலாம் சிவலிங்கம் இருக்குது. அவருக்கு ஞாபகம் வந்து கொடுத்த உடனே புனருத்தாரம் பண்ணுறாரா, நான் நாளைக்கே வந்து விடுறேன், ஏற்பாடு பண்ண சொல்லுன்னார். உடனே வந்தார். போகிற வழியில் இந்த தன்வந்திரி கோவில் இருக்குது. நீங்கள் கேட்டுட்டே இருக்கல எவ்வளோ. அப்போது எனக்கு சந்தோஷம் மனசில். பெரியவாள்கிட்ட இந்த கோவிலும் கூட்டிகிட்டு போய்டுறாம, பெரியவாள்கிட்ட சொல்லாமல் அந்த கோவிலும் கூட்டிகிட்டு போயிட்டேன். பார்த்தா டைம் ஆகிடுது. ஆனால் ராகு காலம் ஆனால் பெரியவா கிளம்ப மாட்டேன். கரெக்ட். ஆமாம் ஆமாம். அப்போ அங்கே உட்காந்துருந்தா நிறைய பக்தா, 10,000க்கு மேலே ஜனங்கள் இருந்தா அந்த கோவிலில். பெரியவா வர்றது தெரியவே தெரியாது. ஒரு நிமிஷ நேரத்தில் நிறைய பேர் வந்து கொடுத்தாங்க. அங்கே சர்வசாதாரணமாக கூட்டின்னு போயிட்டாங்க. அங்கே வந்து உட்காந்துருக்கா பெரியவா. இவா வந்து இது பண்ணுறதுக்கு பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா, ஒரு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சு விட்டா. அந்த ஸ்லோகத்தை கேட்டு இந்த ஸ்லோகம் மாறி இதுனா கேட்டா. அப்போ அவனுக்கு ஒரு பொன்னாடை போட்டு அந்த ஸ்லோகம் ரொம்ப தன்வந்திரி ஸ்லோகம், அது ரொம்ப ஜோராக இருந்தது. அப்போ அதுலேருந்து ஒரு உங்களுக்கு தான் தெரியுமே, பெரியவாள்கிட்ட ரொம்ப பெரியவனானாலும் சின்னவனாலும் பெரியவாள் கண்ணில் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் பெரியவாளுக்கு. ஆமாம். அதுதான் கேரளாவில் எல்லாருக்குமே இந்த நம்ம பெரியவாள் அவ்வளோ ஆசை நம்ம பெரியவாள்கிட்ட. உடனே ஒரு ஒரு அம்மா வந்து, வயசான அம்மா வந்து கேட்டு, எங்களுக்கு ஒரு பஜனை மடம் கட்டி தராளா கேட்டா. சரி, இது தன்வந்திரி கோவில், இங்கே பஜனை மடம் எல்லாம் வேணும், ஒரு ஆஸ்பத்திரி வேணும், நான் ஒரு ஆஸ்பத்திரி கட்டி தரேன். ரெவல்யூஷனரி திங்கிங் தான் ஒரு எப்பயுமே. ஆமாம். உடனே ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும்னு சொன்னான். அது சொல்லி இப்போ இருக்கிறவா பாலிட்டிஷியன் மாதிரி சொல்லிட்டு போகிறது இல்லை, பண்ணியும் முடிச்சிருவார். உடனே 6 மாதத்தில், ஒரு 6 மாதம்தான், ஒரு தன்வந்திரி கோவிலில் ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம மடத்தோட பேரில் கட்டி அங்கே அங்கே ரோடு போட்டு எலக்ட்ரிக் லைன் போட்டு எல்லாம் பண்ண வச்சா பெரியவா. ஒரு 6 மாதத்தில் எல்லாம் பண்ணி இப்போ நம்ம ஜோராக நடக்கிறது அந்த கோவிலில். அந்த கோவிலில் தன்வந்திரி கோவில், தன்வந்திரி பகவானோட ஆசீர்வாதத்தில் ஒரு 600-700 பேஷண்ட்ஸ் டெய்லி வந்து ஓபி நடந்துட்டு இருக்கு. நல்லா டிஸ்பென்சரி மாதிரியா? டிஸ்பென்சரி மாதிரி. அது வந்து நம்ம கோயம்புத்தூர் ஆயுர்வேத ஃபார்மசி கிருஷ்ணகுமார் சொல்லி நம்ம மடத்து பக்தன் இருந்தார். ஓகே. பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தில் நடந்த ஹாஸ்பிட்டல் தான் அது. அது இப்போ ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் ஆகிடுது. ஓகே. அப்புறம் கோட்டைக்கல், அப்புறம் வைத்தியரத்னம் ஔஷதசாலா, அவள் எல்லாருமா சேர்ந்து நிறைய மருந்தெல்லாம் கொடுத்து அவளும் நிறைய சர்வீஸ் பண்ணுறான். நல்லா நடந்துட்டுருக்கும். ரொம்ப ஜோராக பெரியவா ஆசீர்வாதத்தில் நல்லா நடக்கும். பெரிய விஷயம். சித்தி இது ஏதாவது பெரியவா ஏதாவது சித்தி நீங்கள் மடத்துக்கு வந்தேடா அந்த டைமில்? பெரியவா வந்திருந்தேன் பெரியவாளை வந்திருந்தேன். பெரியவாளை அதுக்கு ஒரு 5-6 நாள் முன்னாடி போய் பார்த்துருந்தேன் பெரியவாளை. பெரியவாளுக்கு என்னவோ சொல்லணும்னு இருக்கு, ஏன்னா சொல்ல முடியாது இல்லை பெரியவாளை. அது என்ன சொல்லணும்னு மனசில் என்ன சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கா, நம்மள்ட்ட சொல்லாம் தானே நமக்கு தெரியும். அது ஒரு தாபம் தான். என்னவோ சொல்லணும்னு நினச்சிட்டு இருப்பா பெரியவா, என்ன சொல்லணும்னு தெரியலையே சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கு நான் நிறைய வாட்டி அனுகிரகம் கிடச்சிருக்கு பெரியவாள்கிட்ட போகிறத. பெரிய விஷயம். பெரியவாள்கிட்ட வரத்த அதிஷ்டானத்துலேயும் பால பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரதுக்கு பெரிய ஒரு பாக்கியம் தானே அது. 70வது ஆச்சாரியால் பற்றி என்ன நினைக்கிறேன்? கேரளாவில் இப்போது என்னெல்லாம் என்ன பிளான்? இங்கே கேரளாவில் விஸ்வ ஹிந்து பரிஷத்து, பிராமண சபாய், அதே மாதிரி ஹிந்து ஆர்கனைசேஷன் எல்லாரும் கேட்டுட்டே இருக்கா பெரியவா எப்போ யாத்திரை வருவா சொல்லி. எல்லாரும் காத்துட்டு இருக்கா, கூப்பிட்டுட்டே இருக்கா. பெரியவா இந்தியா யாத்திரையால் ஆனதுனால போன வருஷம் வருவா எதிர்பார்க்க. காசி ராமேஸ்வரம்லாம் இருந்ததெல்லாம் போயிருந்தா, அதனால இந்த வருஷம் வருவா எதிர்பார்த்துட்டு இருக்கா. நீ பெரியவா ஒரு டேட்டு சொல்லியிருக்கா, 27 சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு முன்னால் வந்தால் சந்தோஷம். எவ்வளோ சீக்கிரம் வராளோ அதை இங்கே கேரளாவில் ஜனங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கா. சரி, நீங்கள் நிறையா இன்சிடெண்ட் சொன்னீங்க. உங்கள் ஃபேமிலியிலே வந்து உங்கள் மாப்பிள்ளை சைடில் அந்த பாடசாலையை பற்றி நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஆனாலும் அந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட், நீங்கள் இந்த இந்திரா காந்தியை எப்படி மகாபெரிவா கையெழுத்து போட வச்சா அது மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு நம்ம நிறுத்திக்கலாம். இந்திரா காந்தி ஆய்ச்சல் இல்லாத டைம், அந்த அவரோட ஆய்ச்சி போன டைம், ஆட்சி, அந்த
ஆயிடுச்சு போன டைமில் இந்த திருச்சூர் பக்கத்தில் ஒரு அதுக்கு என்ன சொல்லுவா அந்த இவாள் இருக்காளே நம்ம போனோம் குட்டிச்சாத்தான் சேவா மடம்னு சொல்லி ஒரு நம்ம இருக்குது. ஓ சரி. அங்கே போனேன்னு சொல்லி மிஸ்ரா சொல்லி ஒருத்தர் இருந்தார். ஆமாம் ஆமாம். அவரோட பிரதர் தான் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். அவர் வந்தார் இங்கே. ரங்கநாத் மிஸ்ரா தானே சொல்கிறேன். ஆமாம் அவர் இங்கே அவர் அந்த இங்கே வந்திருந்தார். அந்த மினிஸ்டர் அப்போ பதவியில் இல்லையே அவர். ஆமாம் ஆமாம். அவர் வந்திருந்தார். அவர் கூட நம்ம சுவாமிநாதன் சொல்லி செக்ரட்டரி அன்னைக்கு அவர் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தார் அவர். அப்போ இந்த ரங்கநாத மிஸ்ரா வந்து இங்கே இந்த கோவிலுக்கெல்லாம் போய் என்னெல்லாமோ வழிபாடெல்லாம் பண்ணியிருக்கார். அப்புறம் நம்ம பெரியவாளை பார்க்க வந்திருந்தா இந்திரா காந்தி. அப்படித்தான் ரங்கநாத மிஸ்ராவை எனக்கு பழக்கம். சரி. அப்புறம் இந்த பெரியவாளை பார்க்க போய் அந்த பெரியவாளை இந்திரா காந்தி பார்த்து நேராக பாலக்காடுக்கு வந்திருக்கா. சரி. ஹேமாம்பிகா சொல்லி கோவில் இருக்குது. அந்த கோவிலில் மூர்த்தி வந்து கைப்பற்றி தான் அந்த மூர்த்தி அவ்வளோதான். சரி. அப்போது பெரியவாளை பார்த்து பெரியவாள்கிட்ட பெரியவா பேசவும் இல்லையா, மகா பெரியவா பேசவும் மாட்டாங்க. அன்றைக்கி ரொம்ப மௌனம். அப்போ ஜெயந்திர பெரியவாள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்திருக்கா, என்னவோ அதை சொன்னாலான்னு. அப்போ பாலக்காடுக்கு எல்லாம் உனக்கு அங்கே போனால் எல்லாம் தனியே உனக்கு தெரிஞ்சுக்குன்னு சொன்னாலாம். இங்கே வந்து பார்த்தா அந்த கை பார்த்துட்டு அவளுக்கு பெரியவாளோட கை மாதிரி தோணித்தான். உடனே கைப்பத்தியோடு சின்னம் அப்படி தான் அந்த கைப்பத்தி வந்து அந்த விக்கிரகத்தை பார்த்தா அவளுக்கு பெரியவா ஓகே அபயஹஸ்தம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதான் அந்த கைப்பத்தியோட சின்னம். புரியுது. காங்கிரஸுக்கு. உடனே சிஆர் சுவாமிநாதன் இவளோட செக்ரட்டரியாக இருந்திருக்கார். அப்போது பெரியவா சுவாமிநாதன்கிட்ட சொல்லியிருக்கார், வேதத்துக்காக என்னது பண்ண சொல்லு. பெரியவாள்கிட்ட புது பெரியவா கொண்டு சுவாமிநாதன்கிட்ட சொல்லியிருக்கா. சரி சரி. இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்கா, இந்த மாதிரி வேதத்துக்கு என்னது பண்ணணும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தா. அப்போது அதே மாதிரி இந்திரா காந்தி அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்து முதல்ல ஃபைல் கையெழுத்து போட்டது இந்த உஜ்ஜயினில் வேத பிரதிஷ்டானோடு ஃபைலு தான் முதல்ல கையெழுத்து போட்டது. அதனால தான் மகா பெரியவாளோட இதனால தான் இன்றைக்கி வேதத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் ஸ்கீம் வந்துருக்கு. ஆமாம், இல்லைன்னா எப்படி கவர்மெண்ட்லேருந்து பணமே வராது. இன்றைக்கி வேதம் நிலநிற்கிறதே இந்த ஊரில் மட்டும், இந்தியாவில் பிரத்யேகமாக கேரளாவில் நம்பூதிரியோட இதிலெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஜெமினி சாமன் சொல்கிறது கிடையாது. 4 பேர் தான் இருக்கா. முதல்ல 9 ஃபேமிலி இருந்தது. அது அப்புறம் ஷெயிச்சு ரொம்ப இதாக எடுத்து அந்த டயத்தில் தான் பெரியவா இந்த ஒரு நம்பூதிரி ஃபேமிலியை கூப்பிட்டு அவரை வர சொல்லி உனக்கு மாதம் பணம் தரேன்னு சொல்லி 1 லட்சம் ரூபா நீ கொடுத்தா, நீ அந்த 2 குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு சொல்லி 2 பேரை கிருஷ்ணகுமாரனும் கிருபாகரன் சொல்லி ஒருத்தர் 2 பேரை படிக்க வச்சா. அவள் 2 பேர் தான் இப்போ மொத்தமாகவே இருக்கா படித்தவா. அவள் இப்போ 4 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதனால அந்த சாமவேதம் இப்போ நிலநின்று இருக்கு. இப்போ அவள் 4 பேருக்கு சொல்லி கொடுத்ததுனால கொஞ்சம் 5-6 ஃபேமிலி இருக்குது இப்போது. அதே மாதிரி நிறைய இடத்துல வேதம் எல்லா இடத்துலையுமே மகா பெரியவாளோட இதனால தான் நிறைய வேதமே நிலநின்று போகிறது. நமக்கு தெரியறதே இல்லை. நிறைய பாடசாலைக்கு நம்ம மடத்துலேருந்து கைகறி பண்ணிட்டு இருக்கா. பல்லாயிரம் பாடசாலைக்கு நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்கு. சொல்லாததான் நிறைய பண்ணிட்டு இருக்கா. நமக்கு ஒன்றுமே தெரியலை. நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், நமக்கு தெரியாததான் நிறைய இருக்குன்னா. ரொம்ப சந்தோஷமாமா. நீங்கள் 48 நிமிஷம் நீங்கள் மனசுக்குள்ளே நிறைய விஷயம் வச்சுட்டுருக்கேள். காட்டிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நீங்கள். ஆனாலும் நானும் பிரயத்தனப்பட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் உங்களை தான் சிரமப்படுத்தினேன். நான் என்னோட ஊர் வந்து திருச்சூர், இன்னைக்கு பாலக்காடுக்கு. அதுவும் பரவாயில்ல. அது மறந்த வேலையினால நான் இங்கே வந்து, நீங்கள் கைலாசம் போயிருந்தா கூட நாங்கள் வந்திருப்பேன். ஆமாம். என்ன எனக்கு ஒரு ஆசை கூடி இருக்குது, நீங்கள் வந்தால் பாலக்காட்டில் பாடசாலையும் கூடியும் பார்த்துட்டு பாலக்காட்டில் எப்படி பாடசாலை நடக்கிறதுன்னு உங்கள் யூடியூப் சேனல் முழுவதும் எல்லாருக்கும் தெரியும். உலகத்துக்கு இது பண்ணலாமே. ஆமாம். உங்களை மாதிரி நிறைய பேர்
பிரச்சாரம் பண்ணால் தானே வேத பாடசாலையும் நடக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுவும் டவுட்டே இல்லை. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப நாளை நீங்கள் எல்லா இன்சிடென்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நிறைய பெரிய ஃபேமிலி உங்களுது, ரொம்ப டீப் கனெக்ஷன் மடத்தோட. மாமியோட அண்ணாவையும் நான் இன்டர்வியூ எடுக்கணும். அதை தவிர உங்கள் மாப்பிள்ளையோட முக்கியமாக அந்த பாடசாலை ராமநாதபுரத்தில் நடக்கிற பாடசாலை, அது பேர் சொல்லுங்கள், பாடசாலை பேர் சொல்லுங்கள். ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி வேத பாடசாலை. அதில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த ஸ்டூடெண்ட் அந்த வேத பாடசாலை எப்படி வந்து சான்ஸ்கிரிட் கிளாஸ் நடக்கிறது, யோகா நடக்கிறது, நன்னா நடக்கிறது. சூப்பர். அதை பற்றி நம்ம எடுப்போம். ஆரம்பம் நீங்கள் 50 நிமிஷம் நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பெரியவா சரணம். எனக்கு தெரிந்து தான் சொன்னேன், அவ்வளோதான். பெரியவாளோட ஆசீர்வாதம் தான் எல்லாம். ராமரா. பெரியவா சரணம். பெரியவா சரணம்.